நாட் மெயின்டைனிங் பவுண்ட்ரி வித் கிட்ஸ். அதாவது அப்பா ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னார்னா அம்மாவும் அந்த விஷயத்துக்கு நோ தான் சொல்லணும். இதில் ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். அப்பா ஃபோனு, ஸ்க்ரீன், சோஷியல் மீடியா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பையன்கிட்ட, அதனால் அம்மா வந்து அவங்க ஃபோனை ஈஸியாக அன்லாக் பண்ணியே வச்சுருவாங்க. இதில் 3 மேஜர் மிஸ்டேக் பண்ணுறவங்க. ஒன்று, ஸ்க்ரீன், சோஷியல் மீடியா, ஃபோன், தே ஹாவ் ஹை ரிஸ்க் ஆஃப் அடிக்ஷன் இல்லைங்களா? ஸோ குழந்தைங்க ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு நம்மளே ஈஸியாக வழி காமிச்சு கொடுத்துட்றோம். ரெண்டாவது, அவங்க ஃபோனில் இந்த அடல்ட் கண்டென்ட் பார்க்கக்கூடிய ரிஸ்க் இஸ் வெரி வெரி ஹை. மூணாவது, ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதாவது அப்பா கோமா இருக்காரு, ஆனால் அம்மா ஃபோன் கொடுக்கறதுனால எனக்கு பயங்கர ஃப்ரீடம் வந்துடுச்சு அப்படின்றது இஸ் வெரி வெரி ராங் தட் வி டெவலப் அமாங் கிட்ஸ். ஏன்னா கிட்ஸோட பிரெயினுக்கு இது வந்து அடிக்டிவாக இருக்குது, எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால நான் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது இல்லையா? இந்த நியூரோ சயின்ஸ் ஆஃப் கிட்ஸ் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேங்க. வாட் இஸ் அடிக்டிவ் இஸ் வாட் தே லைக். இது நல்லா இருக்கே, திரும்ப திரும்ப பாரு அப்படின்னு தான் அவங்க பிரெயின் சொல்லும். ஸோ கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்? பேரண்ட் கிட்ட இருக்கணும். அந்த கண்ட்ரோல் எப்படி இருக்கணும்? சேம் வித் போத் த பேரண்ட்ஸ்.